நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் இயக்கவியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயக்கவியலில் 10th சயின்ஸ் இயக்க விதிகள் அதை என்ன செய்கிறோம் முதல்ல பார்க்குறோம். ஓகே, நம்ம நியூட்டனின் முதல் விதி போன வீடியோவில் என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விசை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதியிலேருந்து தான் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுபயன் விசை அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொகுபயன் விசை அப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில். ஓகே, உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னால உங்களுக்கு நினைவு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறுத்தல் போட்டி தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை, என்ன அவ்வளோ ட்ரெண்டான படம். ஓகே, இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா கயிறு இழுத்தல், ரெண்டு பக்கமும் இருந்து என்ன செய்வாங்க கயிறுகளை இந்த மாதிரி இழுப்பாங்க, இந்த மாதிரி என்ன செய்வாங்க இழுப்பாங்க. அப்போ இந்த கயிறு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு கோடு வச்சுருப்பாங்க. அப்போ எந்த கோட்டை தாண்டுதோ அவங்க தான் வின்னர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கயிறு இழுத்தல் போட்டியில். ஓகே, இப்போ இதுக்கும் தொகுபயன் விசைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கயிறு இந்த நபர்கள் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய விசையை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ போட்டு சிம்பிளாக காமிக்கிறேன். இது ஒரு விசை, இந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விசையை ஏற்படுத்துவாங்க, அது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதை நான் என்ன செய்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசையை ஏற்படுத்துவாங்க, அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி போடுறேன். இதை என்ன சொல்கிறேன் விசை 2, இதை விசை 1ன்னு வச்சுருக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த கயிறு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருள், இந்த கயிறு தான் என்னது ஒரு பொருள். ஓகே, அப்போ இந்த பொருள் மீது பல்வேறு விசை செயல்படுது. இந்த பழைய படத்தை கூட நான் என்ன செஞ்சிடறேன் அடிச்சிடறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஓகே, அப்போ ஒரு பொருள் மீது பல்வேறு விசை செயல்படுகிறது. உதாரணத்துக்கு இது ஒரு விசை 1, இந்த மாதிரி விசை 2, இந்த மாதிரி பல்வேறு விசை செயல்பட்டாலும் அந்த பொருள் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் நகரும், அப்படி தானே? அப்போ பல்வேறு விசைகள் செயல்படும் பொழுது அந்த பொருளின் மீது ஏற்படும் மொத்த விளைவு தான் மொத்த விளைவு, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொகுபயன் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த விளைவு தான் என்ன சொல்கிறாங்க தொகுபயன் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் பொழுது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை அப்படின்றாங்க. அப்போ தனித்த விசைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே நிறைய பாய்ஸ் இருந்தாங்களா, இங்கே என்ன செஞ்சுருந்தாங்க நிறைய பாய்ஸ் இருந்திருந்தாங்க. அப்போ இந்த பாய்ஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ விசை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சும்மா ஒரு கற்பனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 80 நியூட்டன் அளவுக்கு விசையை இந்த பாய்ஸ்லாம் செயல்பட்டுறாங்க. ஸோ நடுவில் கயிறு, இந்த சைடில் உள்ள பாய்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ விசை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா 100 நியூட்டன் வச்சுக்கோங்க, 100 நியூட்டன். அப்போ இந்த பொருள் 100 நியூட்டன் அளவுள்ள திசையிலே இடது பக்கம் இயங்குமா பார்த்தீங்கன்னா இயங்காது. அப்போ இது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஒரு ஃபோர்ஸு 80 நியூட்டன் அளவில் இங்கே இயங்குது, இன்னொரு ஃபோர்ஸு 100 நியூட்டன் அளவில் இந்த சைடு இயங்குது. அப்போ இதன் மீது செயல்படுற தொகுபயன் விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன் லெஃப்ட் சைடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 100 நியூட்டன் செயல்படுத்துகிறோம், இன்னொரு சைடு என்ன செய்கிறோம் 80 நியூட்டன் செயல்படுத்துகிறோம். ஆனால் அப்படி செயல்படும் பொழுது 100 நியூட்டன் அளவில் இடது பக்கம் பொருள் நகராது. ஏன்னா இன்னொரு பக்கம் என்னது இருக்குது 80 நியூட்டன் அளவு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னாங்க அப்படின்னா இந்த 100ல் இருந்து 80 நியூட்டன் கழிந்து மீதி 20 நியூட்டன் அளவு எந்த சைடு செயல்படும் லெஃப்ட் சைடு செயல்படும். அப்போ அந்த பொருள் 20 நியூட்டன் அளவு விசையில் இந்த பொருள் இடதுபுறம் நகரும். இதுதான் தொகுபயன் விசை. தொகுபயன் விசை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டு. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கதை தான், ரெண்டு பக்கமும் கயிறை வச்சு இழுக்கிறாங்க நண்பர்கள். அப்போ ஒரு சைடில் உள்ளவங்க 80 நியூட்டன் அளவுக்கு இழுக்கிறாங்க, இன்னொரு சைடில் உள்ளவங்க 100 நியூட்டன் அளவுக்கு இழுக்கிறாங்க. அப்போ தொகுபயன் விசை அப்படிங்கிறது ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் பொழுது தனித்த விளைவை ஏற்படுத்தும் ஒரே விசை தான் தொகுபயன் விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இல்லை தனித்த விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் யார் அதிக அளவு விசை செயல்படுத்துகிறாங்களோ அந்த பக்கம் பொருள் நகரும். ஓகே, நகரும். ஆனால் எவ்வளவு விசையில் நகரும், எந்த விசையில் நகரும் அப்படிங்கிறத முக்கியம். அப்போ எந்த விசையில் நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 100 அப்படின்னா இன்னொரு பக்கம் 80 இழுக்கிறாங்க அப்படின்னா
இந்த தனித்த விசை 100 பக்கம், இந்த பொருள் வந்து 100 நியூட்டன் அளவு இடது பக்கமே இயங்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 100ல் இருந்து இந்த 80 கழிச்சிடணும். அப்போ மீதி எவ்வளோ வருது? 20. அப்போ 20 நியூட்டன் அளவு தான் இந்த பொருள் இடது பக்கம் இயங்கும். இந்த தனித்த விசை தான் தொகுபயன் விசை. இது கான்செப்ட். ஓகே, நம்ம ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன செஞ்சிருங்க, ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுங்க. கொஞ்சம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிட வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு என்ன அப்படின்னா இதுலேருந்து ஒன் வேர்டு எப்படி கேட்பாங்க, ஒன் வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, முதல் ஒன் வேர்டை பாருங்கள். தொகுபையின் விசையின் மதிப்பு சுழி எண்ணில் அப்பொருள் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குதா நான் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இருக்குது, இந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு பொருள் இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து நீங்களும் தள்ளுறீங்க, இந்த பக்கத்தில் இருந்து உங்கள் அண்ணனும் தள்ளுறாரு. ஓகேவா? 2 பேரும் என்ன செய்யுங்க, இந்த பொருளை தள்ளுறீங்க. அப்போ இந்த பொருள் வந்து நகருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேம் விசை தான் செயல்படுத்துறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே சமமான பலசாலிகள் அப்படின்னா இந்த பொருள் மீது என்ன செய்யும், அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நகராமே இருக்குது. ஏன்? நீங்கள் 2 பேருமே சேம் ஸ்ட்ரென்த் உள்ளவங்க. அண்ணனும் தம்பி என்ன செய்றீங்க, ஒரு பொருளை எதிர் திசையில் இந்த மாதிரி தள்ளுறீங்க. அப்படி தள்ளும் பொழுது அந்த பொருள் வந்து நகரவே இல்லை. அப்போ அந்த பொருளின் மீது செயல்படுத்தக்கூடிய தொகுபையின் விசை என்ன ஆகுது அப்படின்னா சுழி ஆகுது. இது எப்படி அப்படின்னா, இந்த பொருள் இருக்குது, உங்களால் 80 நியூட்டன் அளவுக்கு விசையை செயல்படுத்த முடியும். உங்கள் அண்ணனாலே 80 நியூட்டன் அளவுக்கு என்ன செய்ய முடியும், விசையை செயல்படுத்த முடியும். இப்படி 2 பேரும் ஆப்போசிட்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதனுடைய தொகுபையின் விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 மைனஸ் 80 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 0 ஆயிடுது. ஏன்னா ஒரு சைடு 80 நியூட்டன், இன்னொரு சைடு 80 நியூட்டன், ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 0. ஓகேவா? ரைட். அப்போ ஒரு தொகுபையின் விசையின் மதிப்பு, அப்போ இந்த இடத்துல தொகுபையின் விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 நியூட்டன். தொகுபையின் விசையின் மதிப்பு சுழி அப்படின்னா 0 எனில் பொருள் சமநிலையில் உள்ளது. இதான் முதல் ஒன் வேர்டு, அப்படி மெமரி பண்ணிக்கங்க. தொகுபையின் விசை மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளது என அர்த்தம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டேபிள் இருந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். விசையின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். அந்த டேபிள் விசையின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, இந்த மாதிரி என்னது ஒரு டேபிள் இருக்குது. நீங்கள் இந்த சைட்லேருந்து என்ன செய்யுங்க, டேபிளை தள்ளுறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து டேபிள் தள்ளுறீங்க. உங்களால் 80 நியூட்டன் அளவுக்கு விசையை வந்து என்ன செய்யணும்னு செயல்படுத்த முடியும். அப்போ இந்த டேபிள் என்ன ஆகும் அப்படின்னா மெதுவாக நகரும். என்ன 80 நியூட்டன் அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த டேபிள் என்ன செய்றீங்க, நீங்கள் மட்டும் தான் தள்ளுறீங்க. அந்த பொருள் வந்து எப்படி நகரும் அப்படின்னா வலதுபுறம் நோக்கி நகரும். ஓகே, இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் தங்கச்சியும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் தள்ளுறீங்க, அதே மாதிரி உங்கள் சிஸ்டரும் தள்ளுறாங்க. 2 பேர் என்ன சொல்கிறீங்க, அதே பொருளை தள்ளுறீங்க அதே சைட்லேருந்து. அப்போ உங்களால் 80 நியூட்டன் அளவுக்கு விசை கொடுக்க முடியும். உங்கள் தங்கையால் எவ்வளோ கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 60 நியூட்டன் அளவுக்கு விசை கொடுக்க முடியும். ஓகே, அப்போ நீங்கள் 2 பேரும் தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உணர்வீங்க, என்னடா முன்னாடி இந்த பொருளை தள்ளும் பொழுது நம்ம அதிகமான விசை செயல்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான விசை செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய விசை வந்து எப்படி இருக்குது, கம்மியாகுது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தள்ளும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படுத்தக்கூடிய தொகுபையின் விசை அதிகரிக்குது. நீங்கள் 80 நியூட்டன் தான் கொடுக்குறீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா உங்கள் தங்கச்சியும் சேர்ந்து இருக்கிறனால இந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய தொகுபையின் விசை எவ்வளோ ஆகுது அப்படின்னா நீங்கள் வலதுபுறம் 80 நியூட்டன் செயல்படுத்துறீங்க, உங்கள் தங்கச்சியும் வலதுபுறம் 60 நியூட்டன் செயல்படுத்துறாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 80 + 60 = 140 நியூட்டன் அளவுக்கு இந்த பொருள் மீது செயல்படுது. அதனால இந்த பொருள் வந்து என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போ ஒரு தொகுபையின் விசை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த விசையினுடைய டைரக்ஷனை பாருங்க. முதல்ல அந்த விசையினுடைய டைரக்ஷன் பாருங்க. உங்களுக்கு டேபிள் அதான் கொடுத்துருப்பாங்க. வலதுபுறம் இருந்தால் F1 வலதுபுறம் இந்த மாதிரி வலது பக்கம் இருந்தால் பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ்னு போடுங்க. அதே மாதிரி இடதுபுறம் இருந்தால் நெகட்டிவ். ஃபோர்ஸ் வந்து வலதுபுறம் இருந்தால் என்னது பாசிட்டிவ், இடதுபுறம் இருந்தால் நெகட்டிவ். ரைட், இதான் கண்டிஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இதை வந்து தொகுபையின் விசை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது
அந்த கண்டிஷன் பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாக்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. ஒத்த இணை விசை முதல்ல என்னது அப்படின்னா F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ், இந்த சைடு F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் செயல்படுது. அப்போ இதனுடைய தொகுபையின் விசையின் மதிப்பு என்ன, இதுதான் ஒன்றையில் கேட்பாங்க. அவ்வளோதான். முதல்ல எப்படி ஒன்வேடு கேட்பாங்க அப்படின்னா தொகுபையின் விசையின் மதிப்பு சுழி அப்படின்னா பொருள் வந்து சமநிலையில் உள்ள அர்த்தம், இது ஒரு ஒன்வேடு. அதுக்கப்புறம் அந்த டேபிளில் உள்ளதை ரொம்ப கேட்பாங்க. டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, விசையின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3 கண்டிஷனுக்கு தொகுபையின் விசையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வலதுபுறம் இருந்தால் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறேன்னா அப்போ முதல் போர்ஸ் என்னது F1, இன்னொரு போர்ஸ் என்னது +F2 அப்படின்னு போடுங்க. பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ். அப்போ தொகுபையின் விசையின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 + F2, அவ்வளோதான். இதான் முதல் ஃபார்முலா. இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகுபையின் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அப்போ கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, F1 - F2, F1 + F2, 0, F2 - F1, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா F1 + F2 அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் அடிக்கணும். ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் இரண்டை என்ன செஞ்சிடணும், கூட்டி விட வேண்டும். ஓகே, ஓகே. அடுத்த கண்டிஷன், சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணைவிசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதே பாடி இந்த சைட்ல இருந்து என்ன செயல்படுது அப்படின்னா F1 அப்படிங்கிற விசை செயல்படுது, இந்த திசையில இருந்து F2 அப்படிங்கிற விசை செயல்படுது. ஓகேவா, அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இரண்டுமே எப்படி சமமற்ற விசைகள், இரண்டுமே என்னது சமமற்ற விசைகள். ஓகே, இப்போ இதனுடைய தொகுபையின் விசை என்ன, தொகுபையின் விசை என்ன, F1 - F2, இதுதான் இதனுடைய தொகுபையின் விசை. ஓகே, முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டோம், முதல் கண்டிஷன் பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே சமமற்ற. அப்போ முதல் கண்டிஷன் என்ன எடுத்திருக்கு அப்படின்னா இந்த F1 செயல்படுத்தக்கூடிய விசை வந்து F2 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா தொகுபையின் விசையின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 - F2. ஓகேவா, F1 அதிகமாக இருக்கிறதுனால F1லேருந்து F2 கழிக்கிறது நமக்கு என்னது தொகுபையின் விசையின் மதிப்பு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓகே நண்பர்களே, அடுத்த கண்டிஷன் அதே கண்டிஷன் தான். சமமற்ற விசைகள் மதிப்புகளுடைய இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ F1ங்கிற ஒரு ஃபோர்ஸ் F2ங்கிற ஃபோர்ஸ் ரெண்டுமே எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரெதிர் திசையில் செயல்படுகிறது, ஆனால் சமமற்ற விசைகள். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா F2ங்கிற விசை F1 விட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். F2 விசை F1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா F2லேருந்து F1 கழிச்சிடணும். F1 விசை அதிகமாக இருந்துச்சுன்னா F1 - F2 அப்படின்னு போடணும். F2 விசை அதிகமாக இருந்துச்சுன்னா F2 - F1 அப்படின்னு போடணும். ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில், ரெண்டுமே இந்த மாதிரி சேம் திசையில் இருந்தால் F1ஐயும் F2ஐயும் கூட்ட வேண்டும். ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருந்தால் இரண்டையும் கழிக்க வேண்டும். ஆனால் எது அதிகமான ஃபோர்ஸோ அதில் இருந்து தான் கழிக்க வேண்டும். இப்போ F1 அதிகம் என்றால் F1 - F2, இதே இது F2 அதிகம் என்றால் F2 - F1 அப்படின்னு போடணும். இதுதான் தொகுபையின் விசை. ஓகே, மூணாவது கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷன், இந்த மூணாவது கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமமான விசைகள், இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன செய்யற, ஒரு பொருள் இருக்குது, இந்த சைட்லேருந்து F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் செயல்படுது, அதுமாதிரி இந்த சைட்லேருந்து F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் செயல்படுது. ரெண்டு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யறது, செயல்படுது. இப்போ இதனுடைய தொகுபையின் விசை என்ன கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொகுபையின் விசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தால் அதை என்ன செஞ்சிருங்க, கூட்டிருங்க. ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருந்தால் அதை என்ன செய்யணும், கழிக்கணும். ஆனால் கழிக்கும் பொழுது பெரிய ஃபோர்ஸ் எதுவும் அதில் இருந்து தான் கழிக்கணும். அப்போ ஆனால் இந்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டுமே என்னது சமமான விசைகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ F1 - F2 ரெண்டுமே சமம் தான். அப்போ ரெண்டு சமம்ல இருந்து கழிக்கும் பொழுது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0. அப்போ இரண்டு சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் சேர்த்து செயல்பட்டால் அவற்றின் தொகுபையின் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள், நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. தொகுபையின் விசை கண்டுபிடிப்பு. ஓகேவா, ரைட். உங்களுக்கு இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு,
இந்த தொகுப்பையின் விசை எனக்கு புரியல, எனக்கு நியூட்டனின் முதல்லா வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுது, இந்த தொகுப்பையின் விசை எனக்கு புரியல அப்படின்னா அந்த புரியாதவங்களுக்காக கடைசி ஒரு 2 நிமிஷம் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், செலவு பண்ணணும். எப்படி ஒன் வேர்டு படிக்கணும், எதை மெமரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கான்செப்ட் கொஞ்சம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மெக்கானிக்ஸ் பற்றி படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். பட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி என்ன. அதனால இந்த கடைசி ஒரு நிமிஷம் நான் இவங்களுக்காக செலவு பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டு போயிருங்க. புரியல அப்படின்னா இந்த ஒன் வேர்டு எப்படி படிக்கணும், இந்த இதுலேருந்து ஒன் வேர்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகே, முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டுருங்க, இது தேவையில்லை, ரைட்டா விட்டுருங்க. இதை மட்டும் படிங்க. தொகுபையின் விசையின் மதிப்பு சுழி. ஒரு பொருள் மீது செயல்படுத்தக்கூடிய தொகுபையின் விசை அப்படின்னா ரிசல்டன்ட் போர்ஸ். ரிசல்டன்ட் போர்ஸ் சுழி அப்படின்னா அந்த பொருள் சமநிலையில் உள்ளதுன்னு அர்த்தம். சமநிலைன்னா ஆங்கிலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிலிபிரியம். ஓகேவா, இதான் ஒன் வேர்டு, அப்படியே மெமரி பண்ணிருக்கேன். தொகுபையின் விசையின் மதிப்பு ஜூலி அப்படின்னா 0. 0 எனில் பொருள் சமநிலையில் உள்ளது என அறியலாம். அப்படியே என்ன செஞ்சுக்கீங்க, ஒன் வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த விசையின் செயல்பாடுகள் இந்த டேபிளில் இருக்குது. அந்த டேபிள் கட்டாயம் படிச்சே ஆகணும். முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால். ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அப்படின்னா தொகுபையின் விசையின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் தொகு ஈக்குவல் டு ஒரே திசையில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டிருங்க, F1 + F2. இப்போ முதல் கண்டிஷன் இதான். ஓகேவா, ரைட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமமற்ற மதிப்புகள், இந்த இடத்துல சமமற்ற அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எதிரெதிர் திசையில்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி செயல்படும், இன்னொரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி செயல்படும். அப்போ தொகுபையின் விசையின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் தொகுபயன் என்ன, எஃப் ஆஃப் தொகுபையின் விசை ஈக்குவல் டு F1 F2 என்னது கிடையாது, சேம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துதாகணும். F1 அதிகமாக இருக்கணும் அல்லது F2 அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்போ எந்த விசை அதிகமோ, இப்போ நான் உதாரணத்துக்கு முதல்ல F1 அதிகம் அப்படின்னு வச்சிருக்கேன், F1 > F2 அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு என்ன செஞ்சு கழிச்சிருங்க, F1 - F2 அப்படின்னு போடுங்க. ரைட், இப்போ ரெண்டாவது கண்டிஷன் அதே மாதிரி F2 வந்து F1 கிரேட்டர் இருந்துச்சுன்னா F2 - F1 அப்படின்னு போடுங்க. இதான் தொகுபையின் விசை. ரெண்டாவது கண்டிஷனுக்கான விசை தொகுபையின் விசை ஃபார்முலா இதுதான். சாரி நண்பர்களே, பக்கத்தில் வந்து கொஞ்சம் ட்ரில்லிங் வேலை நடக்குது, அதனால வீடியோ என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா இடையில சில சத்தம் வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. அப்போ 2 கண்டிஷன் வந்து என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். மூணாவது கண்டிஷன் சமமான விசைகள், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நெருக்கடி செயல்பட்டால் தொகுப்பின் விசை என்ன ஆகும், F1 - F2 அப்படின்னு வருமா. எதிரெதிர் திசைனாலே கழிக்கணும். கழிக்கும் போது ரெண்டுமே சமம், F1 = F2 அப்படிங்கும்பொழுது இதனுடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா சுழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுழின்னு வர்ற ஒன் வேர்டு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், அப்போ 3 கண்டிஷன் என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். அப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ மட்டும் படித்தா போதும். தொகுபையின் விசையை பற்றி வேறு எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய கதைகள், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கதைகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுங்க. அந்த கடைசி 1 நிமிஷம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க, பாருங்க போதும். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இது கஷ்டமாகவே இருக்காது. இதே படத்துலேருந்து நான் கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரியும். சில யூடியூபர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்லேயே நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா போட்டு விடுவேன். அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.